வெல்கம் பேக் டு செய்தி வியூ அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். காலையில் நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு எங்கே போகிறோம்னாக்கா பிரேக் வந்து வேலை பார்க்குறதுக்கு தான் இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ கைஸ் இந்த கடைக்கு தான் நான் வந்து அன்றைக்கி வந்து கொட்டேஷன் போட்டு போனேன். ஆனால் இப்போ கடை அடைச்சி கிடக்கு. எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. நாங்கள் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்போம். கால் பண்ணி கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் ஆகுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு லாஸ்ட்டில் வந்து இருக்குது நோவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங். அங்கே போயிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த இதெல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து இங்கே கொண்டு வந்து கொடுக்கணும். இப்போ ஃபோன் பண்ணி பார்ப்போம் எத்தனை மணிக்கு திறக்கிறாங்கன்னு. நம்ம வந்து இப்போது எங்கே வந்திருக்குனாக்கா மதன கலிஃபா நார்த்தில் இருக்கிற நோபலுக்கு தான் வந்திருக்கிறேன். அங்கே வந்துட்டு இப்போ நான் வந்து ஸ்பேர் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறேங்க. ஓகே. பாருங்கள் இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கனாக்கா இனோவாக்குரிய இது தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? மாடல் வந்து டொயோட்டா. அங்கே வந்து நம்ம இஸ்திமார் அதெல்லாம் கொடுத்தோம்னா அவங்க வந்து இஸ்திமாரை அடித்து அதுக்கப்புறம் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 400. ஆனால் இங்கே வந்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபாய்தா இருக்குது, கண்டிப்பாக ஃபாய்தா இருக்குது. அவங்க தான் கடையில் உள்ளவங்க. ஓகேவா? இது என்னதுக்கா? பிரேக் ஷூவா? இது பிரேக் ஷூவு, இது பிரேக் பேடாங்க. இது வந்து ரெண்டு இதுக்குள்ளது வந்துடும். ரைட்டு லெஃப்ட்டுக்குள்ளே தானே இது? ஓகே, ரெண்டு சைடு. ஓகே. நம்ம வண்டிக்கு வீடு கழட்டிட்டாங்க பாருங்கள். வண்டியை பாருங்கள். இந்த பதில் பின்னாடி வந்து ட்ரம்மு தான் வரும், டிஸ்க்கு கிடையாது. முன்னாடி மட்டும்தான் டிஸ்க்கு வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து பிரேக் பேடு இதெல்லாம் வாங்கும்போது இனோவாவுடைய பிரேக் பேடு தாங்க கொடுக்குறாங்க. இனி இதை எடுத்து கிரைண்டிங் பண்ணுவாங்க. அதோடைய தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு தேஞ்சிருச்சு பாருங்க. அது அப்பப்போ சர்வீஸ் பண்ணாது தானே, சர்வீஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ நம்ம என்ன செய்கிறது? தம்பி வரோன்னு சொல்லியிருந்தான், அவனை போய் பார்க்கணும். இது வந்து இந்த கடை வந்து இந்த இருக்கு பாருங்கள், அல்ஃபாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதன கலிஃபா நார்த்து. ஒரு கடையில் 350 ரியால்னு சொன்னான், இங்கே வந்து 300 ரியால்னு சொல்லியிருக்கான். சரி ஓகே, இங்கே வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்துருக்குறேன். பார்த்துக்கங்க, கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறானுங்க. பரவாயில்ல. ஒரு ரெண்டு பெங்காலி தான் இருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகுன்னு சொன்னேன். 1 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடலாம் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அது சொன்னேன். நான் போகாமல் இருக்கேன் தம்பி, அதான் வருவான் இப்போ. அப்புறம் இந்த இங்கே கேட்டிருந்தீங்க, உங்கள் வண்டியில் மட்டும்தான் ப்ரோ, லேண்ட் க்ரூசரில் மட்டும்தான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு, மற்ற வண்டியெலாம் ஸ்டிக்கரை நான் பார்த்ததில்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், நிசான் சஃபாரி அதில் ஸ்டிக்கர் அடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் அந்த அங்கே லேண்ட் க்ரூசர் நிற்கிது, அங்கே ஸ்டிக்கர் அடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் அந்த நம்பி கொண்டு வர்ற அந்த ஃபார்ச்சுனரில் பாருங்கள், அங்கேயும் ஸ்டிக்கர் அடிச்சிருக்கு பாருங்கள். நம்பரை காட்டக்கூடாது பாருங்கள், ஸ்டிக்கர் அடிச்சிருக்கா. ஃபார்ச்சுனர் முதக்குன்னு ஸ்டிக்கர் அடிச்சிருக்கு. சரி, நம்ம ட்ரம்மை வந்து அங்கே கிரைண்டிங் பண்ண போகிறாங்க. இந்த தூக்கி மாட்டிட்டாங்க பாருங்கள். பிரேக் பேட் வந்து ஃபுல்லாக தேஞ்சிருக்காங்க. எந்த மாதிரி தேஞ்சிருக்குங்க தூக்கி மாட்டுவார். अभी ग्रेडिंग करके डालेगा तो कितना महीना चलता है? तो आपको पर डिपेंड करता है। आप अच्छा चलाएगा तो 1 साल भी जाएगा। 1 साल भी जाएगा, वो दिक्कत है। இருக்குது, கொஞ்சம் தன்மை இருக்குது. ஓகே, இது பாருங்கள், இதான் வந்து டிஸ்க் வர்றது. அப்படியே கரண்ட் சுத்தமாக பின்னாடி வந்து இது பண்ண மாட்டாங்க, பேடு மட்டும் இது ஷூ மட்டும் மாற்றி விடுவாங்க. இப்போ ஒரு டிஸ்கை வந்து நல்லா கிரைண்டிங் பண்ணிட்டாங்க பாருங்கள். சூப்பராக இருக்கா, புது டிஸ்க் வாங்கினது மாதிரியே இருக்குதா அதில். அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்கை வந்து அங்கே பாலிஷ் பண்ணுறாங்க. பார்ப்போம்.
नहीं नहीं वो बाहर से तोड़ना करना मैं போர்டு इसका बाहर से तोड़ के ले जाना पड़ता है பின்னாடி உள்ள பிரேக் ஷூ சரிங்களா புதுசு நம்ம இதில் இருந்து வாங்கிட்டு வந்தது ஸோ ரியருக்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அவருக்கு ஹைலைட்ஸ் வந்து அவர் வந்து கிளப்புறாரு கிளட்டி இதை வந்து போடுவார் वो ब्रेक शो पीछे का अच्छा है वो खराब है ये खराब है अच्छा है वो खराब है अच्छा है खराब है நல்லா தான் இருக்குது ஆனால் கராபுன்னு சொல்கிறாப்புல சரி ஓகே ரைட்டு நம்ம ஓட்டுறோம் பார்த்து போட்டுக்குருவோம் ஓ புராணா வாலா பாக்ஸ் மேலே ரக்கோ புட்டா பேக் சைடில் லெஃப்ட் சைடு வந்து முடிச்சிட்டாங்க ஸோ நல்லா மாட்டியிருக்காரு இதுதான் வந்து இந்த பழசு சரிங்களா எடுத்து இனி ஓனர்கிட்ட கொண்டு போயிட்டு காட்டினேன் இனி ரைட் சைடில் வந்து பார்க்குறாங்க அவங்கள காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்கள காட்டணும் ஓகேவா எல்லாம் முடிஞ்சுங்க முடிச்சு இப்போ அவர் மாட்டினாரு भाई इसमें ब्रेक एडजस्टमेंट क्या है वो एडजस्टमेंट है अभी कर रहा है वो एडजस्टमेंट है ना हाँ इलाका ब्रेक एडजस्टमेंट था பார்த்துங்க ட்ரம்முக்கு अच्छा அந்த இது திருகுறாருல அதுதான் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் अभी खुल रहा है ना तो कुछ लूज पड़ रहा है सर्विसिंग सेंटर हाँ अभी लूज कर रहा है मेरा दुकान है भारत का सर्विसिंग अच्छा दुकान का डाल दिए हैं दुकान का एक पिक्चर खुल के यूट्यूब में डाल दिए हाँ डालना मैं पिक्चर लिया हाँ हो गया बोले तो उसका डालिए मुश्किल नहीं यार मुश्किल है वो टायर लगा रहा है हाँ इंग्लिश में बोला तो आपका हाँ இப்போ டயரை வந்து மாற்ற போகிறாங்க அவ்வளோதான் மாட்டிட்டாப்புல कौन मारेगा स्टॉप होगा करो कौन मारेगा स्टॉप करो ஓகே ஃப்ரண்டில் வந்து டிஸ்க்கு வந்து மாட்டிட்டாங்க கிரைண்டிங் பண்ண புது டிஸ்க் மாதிரியாவே இருக்குது அடுத்து அங்கே ஓப்பன் பண்ணுறாரு பாருங்க பேட் பிரேக் பேட் இப்படி தூக்கி போடுறாரு என்னையா இது छोटा वाला नहीं है ये लोग लेके जाके तो पूरा बैन कर दिया இதுதான் புது பிரேடு பாருங்க இது எவ்வளோ திண்ணமாக இருக்குது ஓ புராணா है ना इसमें कितना आता है 4 आता है ना ये नया है மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதுதான் வந்து பழசு எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு பாருங்க பா அதுவும் எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்க இங்கே பாருங்க वो बैकवर्ड ले दो இங்கே பாருங்க எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்க ले ले இப்படி பிடிச்சா என்ன செய்கிறது இங்கே பாருங்க ஓ இதுதாங்க சவுண்டு வந்தது கிரிச்சு 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 பயங்கர ஒரு இதுங்க இப்படி இதை போய் ஓனர்கிட்ட காட்டணும் அப்பா நீங்கள் பாரு அப்பா ஷூஃப் அதை மேல் டிஸ்க் மேல் அதை கில்ல கரபான் ஷூஃப் மாஃபி பேலன்ஸ் மாட்டுறாரு
राइट लेफ्ट साइड में अभी डिस्क डाल रहा है। अவ்வளோதாங்க 5 मिनट भी नहीं लगता है आके वाला डालने के लिए। நல்லா இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு, நல்லா இருக்குது. பிரேக்கையும் நல்லா பார்த்துருக்காப்புல அந்த பையன். பங்காளி தான். நீங்கள் வாங்க, வந்தீங்கன்னாக்கா வந்து நல்லா கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுப்பாப்புல, டிஸ்கவுண்ட்டும் பண்ணுவாப்புல. சரியா, வேலை வந்து நல்லா சுத்தமாக இருக்குது, நேரம் எடுத்துக்கிறாப்புல. ஆனால் வந்து அந்த வேலையை வந்து கரெக்டாக அவர் வந்து செஞ்சு கொடுக்குறாரு. அந்த வேலை வந்து அவர் வந்து செஞ்சு அது கரெக்டாக நமக்கு வந்து இது பண்ணி கொடுக்குறாரு. சரிங்களா, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ என்கிட்ட வந்து வாங்கினது வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 300 ரியால் வாங்கியிருந்தார். இன்னொரு கடையில் போய் கேட்டாக்கா 350, இன்னொரு கடையில் போய் கேட்டால் 380, இன்னொரு கடையில் 400. ஸோ இந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது. சில கடையில் இந்த பாலிஷ் பண்ணுறாங்க பாருங்க அந்த டிஸ்கை, அந்த இது இல்லை. ஆனால் இங்கே பாலிஷ் பண்ணி போட்டு வாங்குறதுனால இந்த ரேட்டு. பாலிஷ் பண்ணாமல் நம்ம வந்து பிரேக் பேட் மட்டும் மாட்டினோம்னாக்கா அது ரேட்டு வந்து கம்மியாக தான் வருது. அது வந்து என்னென்னா ஒரு 100 ரியாலுக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். 100 ரியால் இல்லை 120 ரியால் இதுதான் கேட்குறாங்க. பார்த்து கொடுத்துட்டு அப்படியே வர வேண்டியது தான். இது வந்து பின்னாடி வந்து ட்ரம்மு நீங்களே பார்த்தீங்க, அதனால் வந்து கொஞ்சம் இதாகி போச்சு. இல்லைன்னா டக்குன்னு முடிஞ்சிருக்கு. இப்போ மணி வந்து 9:40 ஆச்சு. கரெக்டாக நான் அந்த டைம் கனெக்ட் பண்ணேன், கரெக்டான டயத்தில் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே 11:30 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு ஜம்முன்னு கிளம்பிட வேண்டியதான். இது போக இந்த காசு ஓனர்கிட்ட இருந்து நான் வாங்கவே இல்லைங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து வேலை பார்த்து நீ ஓனர்கிட்ட போயிட்டு கேட்கணும், சொல்லிட்டு வாங்கிட்டு சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். இனிமேல் அப்படிலாம் பண்ண முடியாது, நீங்கள் கையில் காசு கொடுத்தா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து நாளைக்கு நீ போய் பாரு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, லிமோசின் இண்டிகேட்டர் எங்கே போட்டு எங்கே போகிறான் அப்படின்னு. சரி கேஸ், நம்ம வீட்டுக்கு போயிட்டு இதில் வேலைகளை பார்ப்போம். சரியா, இதை பாருங்கள், பாலைவனத்தை பாருங்கள், டெசர்ட் பகுதியை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது நான் வந்து எந்த இடத்துல போய்கிட்டு இருக்கேன்னா, அதாவது கத்தாரில் வந்து கேஸ் எடுக்கிற இடம் இந்த இடம். சரிங்களா, அந்த ஆறுக்கு பாருங்கள். இதுலேருந்து அப்படியே நம்ம அங்கே போனோம்னாக்கா ஃபுல்லாக கேஸ் எடுக்கிற இடம் தான் வரேன். இது வந்து ராஸ் லப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, கத்தாரில் இருக்குது. அங்கே வந்து எங்கள் முதலாளி அம்மா வந்திருந்தாங்க. அவங்கள கொண்டு போயிட்டு பீச் கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு இப்போ நேராக போய்கிட்டு இருக்கிறேங்க. வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு திருப்பி ரிட்டர்ன் வர சொல்லியிருக்காங்க. இப்போ நான் 6 மணிக்கு நான் வரேன்னு. சரிங்களா, 6 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள வந்து பிக்கப் பண்ணிட்டு போகணும் கைஸ். எப்படி இருக்குது. சரி, ஓகே, போகலாம். அவுட் ஆஃப் சிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கத்தாரில் இந்த மாதிரியாகவும் ஏரியாக்கள் இருக்குது. எப்படி இருக்குது இன்னும், அது ஒரு ஆள் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. சரி, ஓகே. இதில் வந்து என்னென்னாக்கா இது ஃபுல்லாமே வந்து அந்த கரண்ட் இதுகெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஏரியாக்கள். இதில் இருந்து தான் உற்பத்தியாகி இந்த தோஹா சிட்டி இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட் வழியாக வருது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் வந்து இந்த கரண்ட்டு பாஸ் ஆகிறது. நம்ம ஊரில் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி 3 ஃபேஸு இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து இங்கே தான் வந்து வச்சு இது பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன் ரோட்டில். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க நீங்கள் இரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க இல்லை நீங்கள் இருக்க முடியாது, நீ வந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் இருந்து வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட தான் போனேன், இன்னும் சாப்பிடல இல்லை நீ, என் நாத்தனா வந்துருச்சு, வா 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 அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க நாத்தனா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு அப்படியே வந்தேன். வந்துட்டு பார்த்தா வீட்டுக்கு போகுன்னு சொல்லிட்டாங்க.
சாப்பாடு அவ்வளோதானா, நான் போட்டு சாப்பாடை வச்சு கையை ஓட்ட போனேன் சாப்பிட்றதுக்கு. கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு. சரி, அங்கே சாப்பாடு இருக்குது, சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயும் இல்லை. என்ன செய்கிறது? நான் இருக்கு பாருங்கள் அல்கூர் ஸ்டேடியம். இப்போ நான் போனது சிட்டி வெளியாக போனேங்க. இப்போ நான் வெளியாகிறது அவுட்டரில் வெளியாகிறேன். ஆனால் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். நம்ம பாஷா ஜி இருக்காப்புல பாருங்கள், அவங்க தான் சொன்னாங்க, ஜி நீங்கள் இந்த ரோட்டில் போய் பாருங்கள், இது வந்து உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது, நேராக சமால் ரோட்டில் போட்டு ஏறு, நீங்கள் வந்து அந்த ரோட்லேயே போங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் அந்த ரோட்டை தான் நான் பிடிச்சி நான் இப்போ போய்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ரோடு வந்து 80 தான் ஸ்பீடு. அதில் பார்த்து கவனமாக போகணும். ஏன்னா ஒட்டகம் இதுக்கெல்லாம் வந்து கிராஸ் ஆகிறது. இங்கே படுத்து கிடக்கும் ஒட்டகம் சரட்டுன்னு வந்து கிராஸ் ஆகும். இது வந்து தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி பாஸ் ஆகிற இடங்கள் இந்த இடம். அதனால் வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ரோடு போடாமல் அப்படியே வச்சுருக்காங்க, ரிப்பேர் பார்த்து. இங்கே பாருங்கள், நம்ம எந்த கெட்டப்பில் போட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. தோப்பு போட்டு போய்கிட்டு இருக்கிறேன். தோப்பு போட்டாலே அது ஒரு தாயம். நல்லா வெள்ளையும் சொல்லியுமா செம்மையாக இருக்குது. அப்படியே போகுதுங்க, போகுது மோட்ரு என்ன. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:23 ஆகுது. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னாக்கா 6 மணிக்கு அல்கூரில் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அல்கூருக்கு வந்தாச்சு. இதை அல்கூர் பார்த்துக்கோங்க. அல்கூர் அப்படின்னு சொன்னாக்கா இது ஒரு டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தோஹா விட்டால் அல்கூர் ஒரு டிஸ்ட்ரிக் சொல்லலாம். அதுக்கப்புறம் வக்ரா அது ஒரு டிஸ்ட்ரிக் சொல்லலாம். சமால் அது ஒரு டிஸ்ட்ரிக் சொல்லலாம். அப்புறம் துக்கான் அதுவும் ஒரு டிஸ்ட்ரிக் சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப, அதாவது தோஹாவில் இருந்து கொஞ்சம் லாங்கில் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிட்டேன். நான் வந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த ரோடு மட்டும் மாறவே இல்லை. இது 2 ட்ராக்கு. இதிலேருந்து அப்படியே நேராக போனோம்னாக்கா ஒரு ரவுண்டா போர்டு வரும். அந்த ரவுண்டா போர்டில் தான் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ரவுண்டா போர்டை வந்து சிக்னலாக மாற்றிருந்தாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். ஸோ அல்கூரில் இருந்து பார்க்குற நண்பர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னாக்கா அப்படின்னாக்கா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியும், இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அல்கூரில் கரக் மெக்கானிக்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் நிற்கிறேன். அதிலேருந்து அப்படியே நான் வந்து தக்கீரா போகிற ரோடு, இந்த ரோடு சரிங்களா, தக்கீராவுக்கு போகக்கூடிய இந்த ரோட்டில் தான் நிற்கிறேன். இப்போது நான் வந்து எங்கே வந்திருக்கிறேன்னாக்கா பீச் கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் வந்திருக்கிறேன். இதுதான் பீச் கெஸ்ட் ஹவுஸு. அந்த இருக்குது பாருங்கள், அந்த பேரிச்சம்பழம் மரம் இருக்குதா, அதில் வந்து அந்த பக்கம் போனோம்னாக்கா கடல். சரியா? அங்கிட்டு ஃபுல்லாக கடல் தான். என்ன சொல்கிறது, அந்த லைட்டு இதெல்லாம் தெரியுதா, அதெல்லாம் வந்து பஹ்ரைன். ஓகேவா? பஹ்ரைன் ஆமாம், பஹ்ரைன் தான் சொல்லுவாங்க. அந்த கடலுக்கு அங்கிட்டு பஹ்ரைன் இருக்குது. இதான் வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே தான் வந்து பார்ட்டி நடக்குது. காலையில் கொண்டு வந்து விட்டது, இப்போ எடுக்க வந்துருக்குறேன். வீடு செம்மையாக இருக்குதுல்ல. ஆமாம், எங்கள் ஒவ்வொரு டிரைவராக வந்து அவங்க வண்டியை நிப்பாட்டி ஒவ்வொருத்தவங்களும் பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து இப்போது நம்ம வண்டிக்கிட்ட வந்து நிற்கிறேன். இப்போ ஃபோன் அடிப்பாங்க, அப்படியே ஏற்றிக்கிட்டு அப்படியே போக வேண்டியது. இங்கே வந்து ஒரு நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து முத்துப்பேட்டை நம்ம பாய் ஒருத்தவர் இருக்கார். அவர் தான் வந்து இந்த போட்டு இருக்குதா, இந்த போட்டு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு போட்டு இருக்குது பாருங்கள், அந்த போட்டெலாம் வந்து ஓட்டுறவர். மீன் பிடிக்க போவாங்களாம். அப்போ வந்து கனவா, நண்டு, இறால் எல்லாமே பிடிப்பாங்களாம். அவருக்குன்னு தனியாக ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கி வச்சுருக்காரு அவர் காசில். அது எதுக்குனாக்கா வியாபாரம் பார்க்குறதுக்கு. எப்படின்னா இப்போ வந்து கனவா வந்து சீசன் அதிகமாக இருக்கிறதுனால கனவா கிடைக்கிது. ஸோ கனவா கிடைக்காத நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாருனாக்கா, இப்போ பிடிச்சி கொண்டு வந்து அப்படியே வந்து ஸ்டாக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஏற்றிடுவாராம். ஃப்ரிட்ஜுனாக்கா நம்ம 900 ரியால் கொடுத்து வாங்கியிருக்காரு. நம்ம அந்த ஃப்ளாட்டாக இருக்கும் பாருங்க ஃப்ரிட்ஜு, அந்த ஃப்ரிட்ஜு. சரியா? அந்த ஃப்ரிட்ஜில் அவர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த கனவா கிடைக்காத நேரத்தில் அது சேல்ஸ் பண்ணிடுவாராமா. அப்போ 1 கிலோ வந்து கனவா வந்து 30 ரியால்லேருந்து 40 ரியால் வரைக்கும் போகுமா. இப்போது கனவாவுடைய ரேட் வந்து 10 ரியாலாமா. அதனால்
இப்போ சேல்ஸ் பண்ணாமல் இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கனவு கிடைக்காத நேரத்தில் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விற்று அவருக்கும் யூஸ் பண்ணிக்கிறாரு. காசும் வந்து செலவுக்கு எடுத்துக்கிடுவாராமா. அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் வந்து இங்கே பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அத்துவான காட்டில் இந்த இது இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து என்னென்னா சேர் மாதிரியே ஒன்று வச்சு உருவாக்கியிருக்காங்க. இந்த இடத்துல வண்டி வருது, வண்டி வந்து போட்டை இழுத்துட்டு தான் போகும் போல். இங்கே போட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள். ஓ, டேபிளில் கீழே சேரு எல்லாம் கட்டையிலே செஞ்சுருக்காங்க. உட்காந்து டீ இது குடிக்கிறதுக்கு. அந்த பாய் வந்து அங்கே உள்ளே இருக்கார், நான் அப்படியே வெளில வந்துருக்கிறேன். இந்த சாயந்தர டயத்தில் அப்படியே உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு அப்படியே சும்மா ஜாலியாக அப்படியே கடற்கரை காற்றை வாங்கிட்டு அப்படியே இருக்கலாம். இந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருமே இருக்க மாட்டாங்களாமா. இங்கே வந்து 2 பேர் இருக்கிறாங்க இந்த கெஸ்ட் ஹவுஸை பாதுகாக்கிறதுக்கு. இப்போ எல்லாம் பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லைட் ஹீட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேட்டு இருக்குது பாருங்கள், இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க அந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு போகிறாங்க இல்லையா, உள்ளக்க கொஞ்சம் அந்த இதுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் துப்புரவு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க படுப்பாங்க. காலையில் எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திரிக்கலாம். இனி அவங்களுடைய சாய்ஸ் தான். எப்போ இவங்க வர்றாங்களோ அப்போதைக்கு அவங்க ஃபோன் அடிப்பாங்க. ஃபோன் அடித்து இந்த மாதிரி கேட்டை ஓப்பன் பண்ணி வை, வீடை திறந்து வை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போது அவங்க போய்ட்டு இந்த மாதிரி திறந்து வச்சுட்டு இது பண்ணணும். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஃபுல்லாமே வந்து மார்பிள் கல் தான் ஒட்டியிருக்காங்க. அந்த சைட்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா சேரு பீச்சில் போட்டுப்பாங்க பாருங்கள், சேரு அந்த மாதிரி சேர் தான் போட்டிருக்காங்க. அப்படியே கடற்கரை காற்றை வாங்கிட்டு அப்படியே தூங்கினோம்னா சும்மா ஜம்முன்னு இருக்குது நைட்டில். ஒன்றும் இல்லை, நம்ம ரூமில் படுக்க நமக்கு ஒரு இதாக இருக்குனாக்கா இங்கே கட்டில் தூக்கிட்டு வந்து இப்படி போட்டு இப்படி படுத்தோம்னா சும்மா ஜக 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 ஜகான்னு ஒரு கடற்கரை காற்றுல நான் படுத்து கிடந்ததுனால நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கடற்கரை காற்று நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, கடற்கரையில் போய் படுத்து கிடந்து எந்திரிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போது நம்ம வீட்டில் இருந்து வந்துடுவாங்க. இப்போ அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. சூப்பராக இருக்குது.